வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும், என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து மகிழ்விக்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். என் கதைகள் சில கற்பனை ஓட்டம் உடையவை. வாருங்கள், இன்றைய சிந்தனைக்குரிய ஓமான ஓமேயங்களுடன் கூடிய கதையாம் ஆழ்கடலும் அலைகளும் உணர்த்தும் பாடங்கள். நன்றாக கவனியுங்கள். ஆழ்கடலும் அலைகளும் உணர்த்தும் பாடங்கள். கடலுக்குள் மூழ்குவோம் வாருங்கள். ஆசை இல்லாதவர்கள் உலகில் எவருமே இல்லை. சிலர் தன் ஆசைகளை வெளிப்படையாய் சொல்வர், சிலர் சொல்லத் தயங்கிடுவர். சொன்னால் தன்னை ஒருவாறு எண்ணுவார்களோ என்று பலர் அமைதியாகவும் திகழ்வர். நான் மட்டும் அதில் எந்த ரகம் என்பது எனக்கு மட்டுமே புரியும். இன்று வளர்ந்தும் பெரியவன் ஆகிவிட்டேன். வேலைக்கு சென்று விட்டேன். வருகின்ற ஓரளவு வருமானம் எங்கள் வீட்டினர் யாவர்க்கும் உதவியாக இருக்கிறது. மகிழ்ச்சிதான். ஆனால் எனது சின்ன சின்ன ஆசைகளை நானே நிறைவேற்றி கொள்ள எனக்கு சுதந்திரம் எப்போது, அதுதான் தெரியவில்லை. என்னை பொறுத்த மட்டில் எவர்க்கும் தன் மனதுக்கு உகந்த சுதந்திரம் என்பது எனக்கு பிடித்ததை என் உணர்வுகளுக்கு ஏற்ப மதிப்பளிக்கக்கூடிய, எல்லாரும் போற்றக்கூடிய அதை மேற்கொள்வதில் மட்டும் எவ்வித தடைகளும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதே எனது அசைக்க முடியாத எண்ணம். ஒரு சிலருக்கு அவர்கள் சுதந்திரப்படி அதில் எதிர்பார்க்கின்ற சுதந்திர போக்கு பிறர்க்கு பிடிக்காமல் போனால் அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? ஒருவருக்கு பிடித்தது மற்றவருக்கு பிடிக்காமல் போனால் என்ன செய்வது? ஒரு பெண்ணுக்கு கூட அவளுக்கு விரும்பியதை, அவள் விருப்பப்படி நல்லதை மட்டிலும் அவள் அடைவதில்தானே அவள் சுதந்திரமே முழுமையாய் அடங்கி உள்ளது. சிந்திக்க வேண்டாமா என்று எல்லாம் தன் மூளைக்குள் தனக்குத்தானே கேள்விகளை கேட்டுக்கொண்டு நண்டினை விட்டு தன் பெயராம் பூமிநாதன் என்பதற்கு ஏற்ப சுழற்றி கொண்டே இருந்தான் இரவு முழுவதும் பூமிநாதன். இவனது போக்கோ என்று தனியும் இவனது இந்த சுதந்திர தாகம் என்பது போல் நடுத்தர செல்வந்தர் காசிநாதன் மனதிலும் தன் மகன் பூமிநாதனை பற்றி எண்ணிடாத நாட்களே இல்லை. ஒரு நாள் காசிநாதன் தன் மகனிடம், கண்ணே பூமிநாதா, உன் மன ஓட்ட சுழற்சியை நிறுத்து. உன் மனக்கோட்டையை நானும் அறியாதவன் அல்ல. சுதந்திரமாய் நீ எண்ணியபடி பெரிய பெரிய செல்வந்தர்கள் வீட்டு உச்சி கோபுரத்தில் ஏறி அவர்கள் உறவுடன் கடல் போன்ற அவர்கள் செல்வ வளத்தில் மூழ்கி திளைக்க கழிக்க பார்க்கின்றாய். உனது திருமணத்திற்கு பிற்பாடு என்பதை நான் அறியாதவனா? அதற்கு உனது நல்ல வருமானமும் அழகிய வலிமையான உனது வாலிப உடலும் மற்றும் நமது குடும்பத்தின் ஒழுங்கான போக்காம் பராமரிப்பும் இருப்பதால் அதன் வழி தடை செய்ய அந்த கோடீஸ்வரர்களுக்கு இடம் கொடுக்காது. அவர்கள் மனம் சம்மதிக்கக்கூடும் என்று நம்பி அந்த இடம் ஆழ்கடலில் வலை வீசி பிடிக்க பார்க்கின்றாய் எதையோ. அவ்வாறு நடந்து உனக்கு பிடித்த கடல்வாழ் மனது கோட்டையில் உதித்த அந்த அழகியாம் கடற்கன்னியை நீ மணந்து கொண்டால், அவள் உனக்கு கிடைத்து விட்டால் எங்களுக்கும் பெருமைதான். அப்படி நடந்து கடல் போன்ற உனது பெரிய பெரிய ஆசைகள் நிறைவேறினால் அது உனக்கு முன்பே கர்மாவால் எழுதி வைக்கப்பட்ட தீர்ப்பே என்று நான் அறிவேன். நாங்கள் கர்மா வழியேதான் வாழ்ந்து கொண்டுள்ளோம், வாழ்ந்தும் விட்டோம். நீதான் உனது நம்பிக்கைப்படி எது சரி எது சரியில்லை என்று உணர்ந்து வாழ வேண்டும்.
நாங்கள் தடுத்து உன் சுதந்திரப் போக்கை தடை செய்யப் போவதில்லை. இருப்பினும் சில காரணங்களால் நமது அதிக நம்பிக்கை, அதிக ஆசை, அதிக எதிர்பார்ப்பு என்பன நம்மை படுகுழியிலும் தள்ளிவிடலாம் கண்ணே. பூமிநாதா, உற்றுக்கேள். பெரிய ஆசைகளுக்கு ஆசைப்பட்டு நீ வாழும் இந்த சுகமான இடத்தையும் விட்டுவிட்டு நம் போன்ற இடங்களில் கிடைக்கும் அத்தகைய சின்ன சின்ன ஆசைகள் வழியான நிம்மதியை நீ இழக்க வேண்டுமா? அந்த நிம்மதியுடைய அந்த மகிழ்ச்சியையும் நீ முற்றிலும் இழந்துவிடக்கூடாது திருமணத்திற்கு பிற்பாடு என்பதே என் போன்ற பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்புகள் ஆகும். அதை யோசித்தும் பார்த்திடு பூமிநாதா. இந்த பூமியின் சுழற்சியும் விந்தையானதே. நீ போக போக அறிந்து கொள்வாய் அனுபவத்தால். அது மட்டுமல்ல, உனது சகோதரி சுதந்திர மனப்பான்மையை நீ அறியவில்லை. உலகம் சரியாக அறிந்திடாத உன் தங்கையாம் இளம் நங்கை அங்கையர்க்கண்ணியை அந்த பெரிய வீட்டு பிள்ளை சந்தோஷத்திற்கு திருமணம் செய்து கொடுத்து உனக்கு ஏற்றபடி அந்த பெண்ணை கொடுத்து அவர்கள் வீட்டு பெண்ணை அங்கையர்க்கண்ணியை கொடுத்து அந்த கடல்வாழ் கன்னியை எடுக்கவும் நீ ஆசைப்படுவதை நான் அறியாதவன் அல்ல. அப்படி ஆசைப்படுவதை நீயே தனித்து முடிவாக கொண்டுள்ளாய் என்பதையும் உன் தாய் காசியம்மாள் வழியே அறிந்தும் வைத்துள்ளேன். யாவும் நீ எண்ணியபடி சரியாக அமைந்து அந்த கடல் போன்ற பலவகை போக்குடைய சுழலுடைய பெரிய இடத்தில் நீங்கள் எவ்வகை இடர்பாடுகளும் அடையாமல் வாழ்ந்திட வேண்டாமா? சில நாள் நீங்கள் எல்லா வகையிலும் அவர்கள் எதிர்பார்ப்பது போல் அங்கு இருக்கவில்லையே என்ற உணர்வும் அவர்களுக்கு திடீரென்று ஏற்பட வாய்ப்பு உண்டு. அப்படி ஏற்பட்டுவிட்டால் அங்கே நீங்கள் அந்த வீசி அடிக்கின்ற சூறாவளி காற்றில் திக்குமுக்காடி போனால் என்ன செய்ய முடியும்? யார் வந்து தடுக்க முடியும்? நாங்கள் அந்த கடலில் பாய்ந்தா தடுக்க முடியும்? யோசித்துப்பார். அந்த ஆழமான நடுக்கடலில் எதிர்நீச்சல் துடுப்பு போட்டு உங்களால் தனித்து நிம்மதியுடன் கரையேறி வாழ முடியுமா என்பதும் என் பெற்றோர்களின் கவலைகள். அதை புரிந்து கொள் பூமிநாதா. அந்த பணக்கார முதலிகளுக்கு நீங்கள் வேறு திசை காற்றோட்டத்தில் இரையாகி போய்விடக்கூடாது அல்லவா? இருப்பதை விட்டு பறப்பதை பிடிப்பது போல் ஆசைப்படும் உனது ஆவல் சரிதானா? யோசித்துப்பார் கண்ணே. உன் சகோதரிக்கு மட்டும், அங்கையர்க்கண்ணிக்கு அவ்விடத்தில் ஆழ்கடலில் மூழ்கி வாழ்ந்திட துளியும் ஆசையில்லை. ஆழம் தெரியாமல் காலை விடவோ நடந்து பழக்கப்படாத அந்த இடத்தில் சேர்ந்து உங்கள் மனம் போன போக்கில் பயணிக்கவோ அந்த கடல் பயணத்தை ஏற்க அவளுக்கு துளியும் விருப்பமில்லை பூமிநாதா. கூழ் குடித்தாலும் நமது மனதுக்கு பிடித்த சிறு சிறு உறவுகளோடு மகிழ்ச்சியுடன் வாழ்வதே உகந்தது என்பது அவளுக்கும் விருப்பம். உனக்கு இல்லையா? மேலும் பெரும் பணக்காரர்கள் வாழ்வு இப்படித்தான் அப்படியே இருக்கும் என்று அளவிட முடியாது. கடல் ஆழம்போல் மேலும் மேலும் சேர்க்க நினைத்திடும். ஆழம் காண முடியாதவை அவர்கள் போக்கு. மேலும் அவர்கள் போல் செல்வ வளத்தில் இல்லாதவர்கள் நேரில்தான் அவர்களை போய் காண முடியும். இவர்கள் இருக்கும் இடத்திற்கு வரமாட்டார்கள். புரிகிறதா? பணக்காரர்கள் வந்து அவர்களை போன்றவர்கள் ஏழைகளை நேரில் போய் காணவே மாட்டார்கள். அவர்களது வசிக்கும் இடங்களில் மட்டும் பணக்காரர்கள் தங்களுடைய சுயநல அமைதியை விரும்பி ஆழ்கடலின் நடுக்கடல் போல வீற்றிருப்பர் அமைதியாய். தனக்கு வரும் சுற்றி அடிக்கும் புயல் போன்ற சம்பவங்களையோ பொறாமையால் தாக்கிடும் பெரும் அலைகள் போன்ற வந்து போகும் செயல்களையோ விரும்பாதவர்கள். அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும். காரணம் பணச்செல்வாக்கு. அப்படி இருக்க அவர்களுடன் அனுசரித்து போக செல்வ பலம் குறைந்தவர்கள் நாம். அப்படி செல்வ பலம் குறைந்தவர்கள் இணைந்து வாழ முடியாது என்பதையும் மகனே பூமிநாதா இப்பொழுதே நீ அறிந்து கொள். போய் திணறிப் போகாதே. ஆழ்கடலில் மூழ்கி போகாதே. ஆதிக்கமாம் அவர்களது கடல் போன்ற வீராப்பு
ஆழத்தையோ அடங்கிடாத பெரிய பணக்காரர்களின் வந்து போகும் மன அலைகளையோ ஆசையே அலைபோலே என்பது போல எவரும் கணக்கிடவே முடியாத அளவிற்கு நம்மை போன்றவர்களை பிரமிக்க வைத்து சிந்திக்க வைத்துவிடும் பூமிநாதா. நம்மை போன்றவர்களுக்கு நம்மால் முடிந்த சிறு சிறு ஆசைகள் வழியே ஆன மன நிம்மதியாம் முத்துச்சிரிப்பு அந்த அலைகளே போதுமானது. அதை இங்கு வெளியில் ஏற்று சிறுக மணர்வீடு கட்டி பெருக வாழ்வோம் என்பதை காசிநாதன் கடலையும் அதன் அலைகளையும் வைத்து உணர்த்தினார் என்பதே இக்கதை. மேலும் இக்கதை வழி ஆசிரியர் கூறுவது, கடல் பகுதி விரிந்து பரந்துபட்ட அளவிட முடியாத ஆபத்துக்கள் நிறைந்ததே என்றபடி பார்க்க நம் கண்களுக்கு பெரிதாகவே தெரியும், பிரமிப்பு ஊட்டும். அது கரைவாழ் மக்களாம் நம் போன்றவர்களுக்கு வந்து போவோர்க்கு அது ஓரளவே தமது கற்பனையில் மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த காட்சிகள். ஆனால் அதில் வெளியே எழும்பி வந்திடும் மற்றும் போயிடும் வெளிப்புறத்து அந்த சிரிப்பது போன்ற சிறு சிறு அலைகளே நாம் அனுபவிப்பதற்கு இடம் தந்து நம்மை உண்மையான மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் பூமிநாதா என்பது கதையின் போக்கு. இவ்வாறே நாம் தேர்ந்தெடுக்கும் வாழ்க்கையும் அமைந்திடும் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியை பொங்க வைக்கும் நமது உறவுகளாம் சிறு சிறு சிரிப்பூட்டும் மகிழ்ச்சியூட்டும் அந்த அலைகளில் நம் கால்களை பதித்து அரவணைத்து மகிழ்வோமாக. பெரிய கடலை விட அதன் சிறு சிறு அலைகளே மகிழ்வுக்கு ஏற்றவை. பலரும் நடக்கும் பண்பட்ட பாதையே நல்வழி காட்டும் என்பதால் சேரிடம் அறிந்து சேர்வதே நிம்மதி என்பதை உலகத்தவர் உணர வேண்டும். வாழ்த்துக்கள்.